ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, இந்த 2025 யாராலையுமே மறக்க முடியாத ஒரு அற்புதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வருஷம் கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கும். அதுவும் சனி பகவான், ராகு பகவான், அல்லது சனி பகவான், குரு பகவான், இப்படி தான் பெயர்ச்சிகள் ஏற்படும். ஸோ இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா, அந்த 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் இறுதியில் சனி பெயர்ச்சி இப்போ நடந்தது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகு கேது பெயர்ச்சி. இந்த 3 கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள், சில விஷயங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலையெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கும் பொழுது, இந்த ராகு கேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்க, இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கான பலன், இந்த ராகு கேது பகவான் ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து சொல்லும்போது என்னென்ன மாற்றங்கள், உங்களுடைய ராசிக்கு என்னென்ன ஒரு நற்பலன்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார். அதாவது மற்ற கிரகங்கள் 7 கிரகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. இந்த ராகும் கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றுறது தான் இவங்களுடைய இயல்பான குணம். அப்புறம் என்ன அர்த்தம்னா, மனிதர்களுடைய செயல்பாடுகள் நேர்மையாக போய்கிட்டே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்மறையாக நோக்கி பயணிப்பாங்க. எதிர்மறையாக நோக்கி பயணிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர்மையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஆற்றலை ஏற்படுத்த வேண்டும். அதுவும் நிழல் கிரகங்களாகிய ராகு கேது பகவான் மட்டுமே அந்த முழுமையான செயல்பாடை செயல்படுத்த முடியும் என்பதற்காகவே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டி கிளாக் வைஸில் சுத்த வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். நிழல் கிரகங்கள் சொந்த வீடு இல்லாத ஒரு கிரகங்கள். அப்போ சொந்த வீடு உள்ள கிரகங்களுக்கே ஆளுமை தன்மை இருக்கும். சொந்த வீடு இல்லாத கிரகங்களுக்கு எப்படி ஆளுமை தன்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கலாம். இவங்களுக்கு சொந்த வீடு தான் இல்லை, ஆனால் இவங்க எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீடை தான் வீடாக மாற்றிடுவாங்க. அதாவது வாடகை வீட்டுக்கு இப்போ போயிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம்னா 20 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க, தனக்கு சொந்தம் சொல்லி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. இவங்க போகிற 1.5 வருஷமும் அந்த வீடு அவங்க வீடு தான். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடை தன்னோட சேவை வீட்டுக்காரர் எடுத்துக்கலாம். அதில் உள்ள அந்த ராசியில் உள்ள கிரகங்கள் எடுத்து ஆளுமை கொள்ளலாம். ஆனால் இவங்க ஒரு ராசிக்குள்ளே போயிட்டாங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ ராகு பகவான் எங்கே வர்றாரு, கும்பராசிக்கு வர்றாரா, கும்ப ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்துடைய ஆளுமையை இவர்களே எடுத்துக்கொள்வார்கள். கேது பகவான் சிம்மராசிக்குள்ளே போகிறாருன்னா சிம்மராசிக்குள்ளே உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, ஸோ அந்த கிரகங்களுடைய வலிமை என்ன, அவங்களுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள செயல்பாடுகளை இவர்கள் எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் என்பதற்காகவே இந்த ராகு கேது பயிற்சி என்றாலே ஒரு பதட்டம். சனி பயிற்சியை பார்த்து எப்படி ஒரு பதட்டமும் ஒரு பதட்டமான ஒரு படபடப்பான சூழ்நிலைகள் ஏற்படுதோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சியை வச்சும் ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். ராகு பகவானுக்கு அதாவது ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை ராகு பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான செயல்பாடு. யாரெல்லாம் ராகுவை அதிகமாக இயக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் அமாவாசை அன்று உறுதியாக ராகு பகவானுக்கு சாந்தி பிரித்தி பண்ணால் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதே போல் கேது பகவான் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு கேது பகவானுக்கு அங்கே உள்ள துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது, அங்கே உள்ள விநாயகருக்கு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள். அதாவது கேது பௌர்ணமின்னு சொல்லிட்டோம். பெண் தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வங்களுக்கு நீங்கள் ஒரு வழிபாடு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை இது 12 ராசி நேயர்களுக்குமே கொடுப்பார். ஓகே, இப்போ ராகு பகவான் அமாவாசை சொல்லிட்டோம், கேது பகவான் பௌர்ணமின்னு சொல்லிட்டோம். இந்த ராகு கேது பகவானுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன? ராகுனா என்ன விஷயத்தை இயக்குவார், கேதுனா எந்த விஷயத்தை இயக்குவார் நம்மளுடைய இயல்பான ஆக்டிவிட்டீஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ராகு போல் கொடுப்பாரும் இல்லை, கேது போல் தடுப்பாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு நிலை, ஒரு அடிமட்ட நிலையில் உள்ளவர் திடீர்னு பார்த்தா கோடீஸ்வரன் ஆயிடுவார். ஒரு பிரபலமே இல்லாத ஒரு நபர்கள் திடீர்னு பிரபலமாவாங்க. இப்போ நம்ம ஒரு மாநிலத்தில் ஒரு நம்ம சகோதரி ஒருத்தவங்க தன்னுடைய வியாபாரத்தை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு மீடியா சார்ந்த ஒரு நபர் அவங்கள வீடியோ போட்டனால இப்போ அவங்க திரைப்படத்துறையில் கலைத்துறையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் ஏற்பட்டதுக்கு அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா கட்டாயமாக ராகுவோடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும். ஒன்று ராகு திசையாக இருக்கலாம், அல்லது ராகு புத்தியாக இருக்கலாம், அல்லது ராகு அவங்களுக்கு வலிமையாக இருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் இருந்தால் தான் யாருன்னே தெரியாத ஒரு நபர் மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அந்த உயர்ந்த நிலையில் அவங்க தக்க வைத்து கொள்ள முடியுமா? இப்போ நம்ம யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வராங்க, நான் பிரபலம் ஆகணுங்கிறக்காண்டி தன்னைத்தானே தவறாக பேசிக்கிட்டு தன்னைத்தானே ரொம்ப மட்டத்தட்டி பேசுகிறது, இல்லாட்டி மற்றவங்கள மட்டத்தட்டி பேசி பிரபலமாக நம்மளுடைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் நிலையான தன்மையில் ஒரு அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களில் செயல்படுறாங்களான்னா ராகு தவறான பாதைக்கு கொண்டு போய் சில நேரத்தில் அழிச்சிருவார். சில நேரத்தில் ராகு பகவான் என்ன பண்ணால் உயர்ந்த நிலையை கொண்டு போய் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார். அது அவங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ராகுவும் கேதுவும் இந்த அளவுக்கு ஒரு வலிமையான கிரகம். கேது பகவான் என்ன பண்ணுவார்னா ஆன்மீகத்தை நாடுவதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடை கேது பகவான் கொடுப்பார். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேர்களே, இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்களை கோச்சார ரீதியாக ராகு கேது பயிற்சிகளில் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில பாதுகாப்பான விஷயங்கள்னு பார்க்குறோம். இதில் ஒரு 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். இதை தவிர்த்து உங்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணணுன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பணுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணித்து கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகுகேது பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, துலாம் ராசி நேயர்களுக்கு என்னென்ன விஷயங்களை இந்த ராகு பகவான் மே மாதத்துக்கு மேலே கொடுக்க போகிறார், துலாம் ராசிக்கு எத்தனாம் இடத்துல ராகுகேது பயிற்சி வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கடந்த 1.5 வருட காலமாக ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்தார், கேது பகவான் ராசிக்கு 12ஆம் வந்தார். இந்த 1.5 வருஷமாக 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல கேதுவும் அமர்ந்திருந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிரச்சனையாக கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன விஷயங்களில் இந்த ராகுகேது பயிற்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறதையும் சொல்கிறேன். அதாவது ராகு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார். இப்போ ஒரு பழமொழி இருக்குது, நம்ம ஏற்கனவே சொன்ன பழமொழி தான், சர்ப்ப கிரகங்கள் அல்லது பாவ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகுவும் கேதுவும் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் அல்லது கோச்சார ரீதியாக 11ஆம் இடத்தில் கிரகங்கள் அமரும்பொழுது அந்த ராசிக்காரர் அந்த லக்னத்துக்காரர்கள் உறுதியாக உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் என்பது கிரக ரீதியான விஷயம். அதுவும் 11ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக கிடைக்காத, எதிர்பார்த்தும் பல தடைகளில் இருந்த விஷயங்கள் எல்லாம் முடைபெற்று வெற்றி காண்பதற்கான அமைப்பு எப்பொழுதுமே உண்டு. ஸோ அப்போ கேது பகவான் 11ஆம் இடத்தில் அமர்கிறார், ராகு பகவான் 5இல் அமர்கிறார்ங்கிறது பார்த்துட்டோம். கடந்த 1.5 வருஷமாக துலாம் ராசிக்காரங்க கடன் சுமையால் மீள முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க. நிம்மதியாக தூங்கவே இல்லை, படுத்தேன் எனக்கு நிம்மதியாக தூக்கம் இல்லை. அப்படியே படுத்தோடனே என் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு ட்ரெயின் ஓடுற மாதிரி ஓடுது. என்னுடைய கடனுடைய சுமைகள், எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே வானத்தை பார்த்து படுத்தாலும் சரி, குப்புறப்படுத்தாலும் சரி, எனக்கு
அந்த சிந்தனை மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்காக வாங்கின கடன் 1% இருந்தாலும் உங்களுடன் இருப்பவர்களுக்காக நீங்கள் வாங்கி கொடுத்த கடன் தான் அதிகமாக இருக்கும். உங்களோட சகோதர சகோதரிகளுக்காக உண்மையான விசுவாசம் காட்டக்கூடிய செயல்பாடு நீங்கள் செஞ்சுருப்பீங்க, அதனால் கூட கடன் வந்திருக்கலாம். உங்கள் நட்புக்காக நீங்கள் உண்மையான பாசம் வச்சாங்கன்னு சொல்லி நீங்கள் கையெழுத்து போட்டிருப்பீங்க, அந்த கையெழுத்துனால உங்களுக்கு கடன் வந்திருக்கலாம். உங்களுடைய பார்ட்னர் உங்கள்கிட்ட உண்மையாக தான் இருக்காங்கன்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அவங்க மேலே அதிக நம்பிக்கை வச்சு நிறையா செஞ்சுருப்பீங்க, அதனால் கூட கடன் வந்திருக்கலாம். அப்போ உங்களால் வந்த கடன் 20, மற்றவர்களால் வந்த கடன் 80. இதுதான் உண்மை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றம், கடன் சுமைகள், பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். உங்களை ஆசை காட்டி மோசம் பண்ண நபர்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பாங்க. இதை வாங்க அப்படி இருந்திருக்கும், இதை வாங்க இப்படி இருக்கும், நீ பெரிய லெவலுக்கு போயிடுவேன்னு சொல்லி உங்களை ஆசையை தூண்டி விட்டு உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருந்தால், மேபி கிரக ரீதியாக, உங்களுடைய கோச்சார கிரக ரீதியாக உங்களுக்கு நடந்திருந்தால், கட்டாயமாக உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் பதிவுகள் மூலமாக கொடுங்க. ஏன் இதை கேட்குறேன்னா, ஸோ நம்ம சொன்னது நடக்காங்கிறத நம்ம கிளைண்ட்டு, நேரடியாக வர கிளைண்ட்டு, அதே போல் ஆன்லைன் மூலமாக கன்சல்டிங் பண்ணுற வாடிக்கையாளர்கிட்ட கேட்கும்போது ஆமாங்காங்க. ஸோ அவங்க சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ அடுத்து இன்னும் இந்த கிரகங்களை நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா, ஜோதிட கலைங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. ஆயக்கலை 64 சொல்கிறாங்க. ஸோ அந்த கலைகளில் ஒரு அற்புதமான கலைனா ஜோதிட கலை தான். ஒரு மனிதன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செஞ்சால் வெற்றி, என்ன செஞ்சால் தோல்வி, என்னெல்லாம் செஞ்சால் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஜோதிட கலை மூலமாக தான் நம்ம அறிய முடியும். அதாவது கடலில் உள்ள ஆழத்தை அளக்க முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய கடினம். கடலில் உள்ள முத்து எவ்வளோ மிகப்பெரிய விலை உயர்ந்ததோ அதே மாதிரி தான் இந்த ஜோதிட துறையுமே அவ்வளோ பெரிய ஒரு விலை உயர்ந்த ஒரு விஷயம். அதை ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே அடக்க முடியாது. நான் ஜோதிடம் மிகப்பெரிய ஜோதிடத்தில் நான் ஜாமுவான்னா அதுக்கு மேலே ஜாமுவான்லாம் இருப்பாங்க கட்டாயமாக. ஸோ அதுதான் உண்மை. அப்போ ஒரு கட்டுக்குள் அடங்காத விஷயங்கள் தான் ஜோதிடம். இன்னும் நிறைய அதை நம்ம போய் ஆராய்ஞ்சு பார்க்க உண்மையான ஆர்வத்துடன் கேட்கும் நபர்களுக்கும் நன்மை கிடைக்கும், ஆர்வத்துடன் பார்க்கும் ஜோதிடர்களுமே வளர்ச்சி அடைவார்கள். இதுதான் உண்மை. ஸோ அதனால தான் உங்களை கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இன்னும் நம்ம சொல்கிற விஷயங்களை இன்னும் ரொம்ப ஆராய்ச்சி மூலமாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க முடியும், டெப்த்தாக போக முடியும்னு சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் நம்மளோட துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாற்றம் வருது அப்படிங்கும்போது, துலாம் ராசினியர்களுக்கு 5ஆம் இடத்தில் ராகு அமர்வது கற்பனை ஆற்றல்களை தூண்டக்கூடிய செயல்பாடுகளை ஏற்படுத்தும். கலை, இசை, நடனம், நாட்டியம் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான இறை அருள் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வழிபாடு ஸ்தலம் தெரியவில்லை, உங்களுடைய குலதெய்வம் தெரியவில்லை என்று வருத்தப்பட்டு குலதெய்வ வழிபாடை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, இந்த கேது பகவான் 11ஆம் இருந்து உங்களுடைய குலதெய்வத்தை ஆட்டிட் பண்ணி விடுவார். குலதெய்வம் உங்கள்கிட்ட பேசும். குலதெய்வம் அருளே இல்லைங்க, குலதெய்வம் தெரியுது. குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வர முடியலன்னு சொல்கிறாங்க. குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வந்துருமா, அந்த ஆற்றல் கிடைக்குமான? கட்டாயமாக ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தின் முழு அருள் யார் எப்படி கட்டு போட்டு கட்டி வச்சுருந்தாலும் ஒட்டச்செறிஞ்சு உங்கள் குலதெய்வம் உங்கள்கிட்ட உங்களுக்கு ஆதரவாக இருக்கேன்னு சொல்லி உங்களிடம் பேசுவதற்கான, கனவின் மூலமாகவோ அல்லது கற்பனை மூலமாக உங்களிடம் பேசுவதற்கான இயல்பான தன்மையை கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்கும். தூக்கமே இல்லை, இந்த ஊரில் இல்லை, நான் எந்த ஊருக்கு போனால் தூங்க முடியல, வீட்டில் இருந்தாலும் பிரச்சனைன்னு சொல்லி வெளியூரில் ரூம் போட்டு தங்கினேன், அங்கே கூட என்னால் தூங்க முடியலன்னு கூட துலாம் ராசிக்காரங்க மனசில் வச்சுருப்பீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக தூங்குவீங்க. நல்ல நித்திய தூக்கம் நல்லபடியாக வரும், கவலைப்பட தேவையில்லை. அதே போல் பார்த்திங்கன்னா இல்லற சந்தோஷம்னா அந்த சந்தோஷத்தை பெறக்கூடிய ஆற்றலே இல்லாமல் போச்சுங்க. கணவனும் மனைவியும் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கான வாய்ப்பே இல்லையே, அப்புறம் எங்கே இல்லற சந்தோஷம்?
எங்கே எடுத்தாலும் பிரச்சனை, யார் அடிக்கான்னு தெரில, கூட இருக்கவங்களே குழி பறித்து இங்கே ரெண்டுத்தையும் பிரிச்சிட்டாங்க. ஸோ இப்படிலாம் ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த நிலை மாறி ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷமான நிலையை நோக்கி பயணிப்பீங்க. ஸோ இந்த நிலை பயணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புண்டு. துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு அமர்ந்து செயல்பட போவதனால உறுதியாக இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஆண் குழந்தை கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. ஐயா, முதல் குழந்தை பெண் குழந்தை இல்லை 2வது குழந்தை பெண் குழந்தை, ஆண் குழந்தை கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசியில் பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆண்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, உறுதியாக கிரக ரீதியாக ஆண் குழந்தை பாக்கியம் கொடுக்கும். அதே போல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை அதிகமாக பின்பற்றுவதற்கான ஆற்றலை கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சினிமா துறையில் பயணிக்கிற நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு சினித்துறையில் ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதன் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. துலாம் ராசி குழந்தைகள் மூலமாக துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகப் போகிறது. பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனை விலகி உங்களுக்கு சாதகமான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. யாரெல்லாம் மருத்துவத்துறையில் பயணிக்கிறீர்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே மருத்துவத்துறையில் வெற்றி உண்டு. மிகப்பெரிய ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன. கிரகங்கள் ரீதியாக இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் உண்டு, அதிகமான நிம்மதிகள் உண்டு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். உதவி என்று நீங்கள் கேட்பதற்கு முன்னாடி உதவி செய்வதற்கான ஆற்றலை கிரகங்கள் கொடுக்கப் போகின்றன. காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புண்டு. காதலில் அதிகமாக கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புண்டு. காதலில் சில பிரச்சனைகளும் உண்டு. காதலில் சில ஏமாற்றங்களை சந்திக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த காதலில் சந்திப்பு பிரச்சனையாக இருக்குமா அல்லது ஏமாற்றமாக இருக்குமா அல்லது சந்தோஷமாக இருக்குமாங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணால் மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த கிரக வலிமை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகும், பிரச்சனை உண்டு. வலிமை அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா காதலில் ஒரு மகிழ்ச்சியும் வெற்றிகளும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும், நிதானமாக முடிவெடுக்கணும், அவசரப்படக்கூடாது. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்களை புரிந்து கொள்ளாமல், உங்களுடைய செயல்பாடுகளை உண்மையாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் உங்களிடம் கோபமாக பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு. என்ன கோபமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் திரும்பியும் பதில் கொடுத்துடக்கூடாது. நிதானமான முறையை ஏற்படுத்த வேண்டும். சட்டத்துக்கு புறமான எந்த விஷயங்களையும் துலாம் ராசிக்காரர்கள் எக்காரணத்தை கொண்டும் செய்துவிடக்கூடாது. செய்தால் பிரச்சனை, வம்பு, வழக்குகளை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகளை ராகுபகவான் கொடுத்துருவார். ராகுபகவான் அபிலாசைகளை தூண்டிவிட்டு ஏதாவது சட்டத்துக்கு புறமான விஷயங்களை செய்கிறாரு அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவு கவனமாக இருக்கணும். மற்ற நபர்கள் மூலமாக வருகின்ற ஆசைகளையோ அதிகமான ஒரு பேராசையோ பட்டு நீங்கள் மாட்டிவிடக்கூடாது என்பது ஜோதிட ரீதியான கருத்து. அதே போல் இந்த ராகுகேது பயிற்சி அப்போ நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் வெற்றி உண்டு, என்ன வழிபாடெலாம் செஞ்சால் மாற்றத்தை சந்திப்பீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி அப்போ உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் உள்ள துர்க்கை அம்மனை, முருகன் கோவிலில் உள்ள துர்க்கை அம்மனை ராகுகால வேளையில் வழிபாடு செய்யும் பொழுது ஏமாற்றங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகேறி முன்னேற்றங்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள் என்ற சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கும் என்பது ஜோதிட ரீதியான உண்மை. ஸோ இப்போ சொன்னது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் 20-30% நடைபெறும். உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நமக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள ஜாதக ரீதியான உண்மைகளை தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும்
மேலும் வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகுகேது பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றம் என்ன? அதாவது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4க்கு வராது, கேது பகவான் உங்கள் ராசிக்கு 10க்கு போகிறார். அப்போ 4ஆம் இடத்தை நோக்கி உங்களை பயணிக்கக்கூடிய ராகு பகவானும் உங்களை விட்டு கடந்து 10ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கின்ற கேது பகவானும் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க, என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க? ஏற்கனவே பார்த்திங்கன்னா கடந்த 2.5 வருஷமாக 3 வருஷமாக எவன் அடித்தாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய ஆற்றல் எங்கிட்டுக்கு வந்துருச்சு. அடி மேலே அடி, இங்கிட்டு போனால் அடிக்காங்க, அங்கிட்டு போனால் அடிக்காங்க, எங்கே போனாலும் ஏமாத்துறாங்க. நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்வோன்னு நினைக்கும், எங்களை யோசிக்க விடாமல் எங்கே செய்கிறாங்க, வச்சு செய்கிறாங்க. எங்கள்கிட்ட உள்ள விஷயங்கள் எல்லாமே வாங்கிட்டு எங்களுக்கே திரும்ப ஆப்போசிட்டாக செஞ்சு எங்களை தாக்கம் பண்ணுறாங்க, தர்க்கம் பண்ணுறாங்க, வாதங்கள் அதிகமாக பண்ணுறாங்க. எங்களால் பேசக்கூட முடியல, ஒரு விஷயத்தில் ஒரு உண்மையை வெளிப்படையாக சொல்லக்கூட முடியல. மனசுக்குள்ளேயே நாங்கள் இதை வச்சு போராடுறோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது இவ்வளவு நாட்களாக உங்களை மறைமுகமாக நின்று தாக்கிய, எதிர்த்து நின்று தாக்க செயலில்லாமல் உங்களை மறைமுகமாக தாக்கிய நபர்கள் அனைவருமே வெளிப்படையாக வெளியே உங்கள்கிட்ட லாக்காகி உங்களுடைய செயல்பாடுகளில் நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு ஏற்படும். அவர்களே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. உங்களுக்கு நல்ல விதமான ஒரு அங்கீகாரம் ஏற்படும், தன்னம்பிக்கை வரும். இவ்வளவு நாட்களாக நீங்கள் பல முயற்சிகள் எடுத்து கடைசி பாயிண்டில் போய் வெற்றி இல்லை, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். நல்ல பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஒரு என்ன சொல்கிறேன், எக்ஸாம் பரீட்சை சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதேபோல் எந்த போட்டிகளாக இருந்தாலும் சரி, ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிருப்பீங்க. கடைசி பாயிண்டில் பரிசை வாங்காமல் வந்திருப்பீங்க. அப்போ இவ்வளோ நாள் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி உண்மையாக இருந்தும் கூட எனக்கு அந்த இது கிடைக்கலையே அப்படின்னு வருத்தங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த நிலையை உடைச்செறிய போகிறாரு ராகு பகவானும் கேது பகவானும். உங்களுடைய உண்மையான அன்பளிப்புக்கு வெற்றி உண்டு. உண்மையான விசுவாசமான விஷயங்களுக்கு நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் உறுதியாக கிடைக்கும். நீங்கள் தொழிலில் கடினமாக போராடி அங்கீகாரம் பெறலாம் அப்படின்னு நினச்ச விஷயங்கள் உங்கள் தொழில் உங்களை விட்டு கடந்து போயிருக்கும். அல்லது தொழிலில் நிறைய முதலீடுகள் போட்டு நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தர வேண்டிக்குன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா ஒரு 5 பேர் தர வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் 10 லட்ச ரூபா உங்கள்கிட்ட கொடுத்தவங்ககிட்ட பணிஞ்சு அன்பாக ரிக்யூஸ்டாக பேசிக்கிருப்பீங்க. உங்கள்கிட்ட வாங்கின அந்த 5 பேருமே அகராதியாக ஆணவமாக பேசிக்கிருப்பாங்க. ஸோ அப்போ எப்போனா நம்ம பணம் வரும், நம்ம எப்போ இந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ஓடுற தன்மைக்கு வெற்றியை கொடுப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் நம்மளுடைய விருச்சிக ராசிகளுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்க போகிறார்கள். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் உண்டு. அதிவேகமான வண்டி வாகனங்கள் வாங்கும்பொழுது கவனம் வேண்டும். உங்களை மீறி உங்களுடைய செயல்பாடுகளை மீறி அதிகமான வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அதிவேகமான வண்டி வாகனங்கள் வாங்குறீங்கன்னா கட்டாயமாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடு கிரகங்கள் கொடுத்துரும். புதிய வீடு மனை கட்டுவதற்கான யோகங்களை கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களை புரிஞ்சுக்கிறாம, சகோதரி உங்களை புரிஞ்சுக்கிறாம அவங்கள்ட்ட சண்டை போட்டு, நீலாம் ஒரு ஆளா, நான் எவ்வளோ செஞ்சேன் தெரியுமான்னு செய்யாமையும் செஞ்சேன்னு சொல்லி சொன்ன நபர்கள் இனிமே உண்மையாகவே உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய உறவுகளில் உள்ள தன்மைகளில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு அவர்கள் உங்களுக்கு உதவி புரிவதற்கான வாய்ப்புண்டு.
அல்லது உங்களுடைய ஜாதக அமைப்பு ரீதியாக, உங்களுடைய கோச்சார அமைப்பு ரீதியாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க உங்களுக்கு தொல்லை பண்ணலைன்னா கிரகங்கள் அவங்களுக்கு தொல்லை பண்ணியிருக்கோம். அவங்க உங்களுக்கு தொல்லை பண்ணியிருந்தா கிரகங்கள் அவங்களுக்கு தொல்லை பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. ஸோ இது கோச்சார ரீதியான பலன்கள் ரீதியாக எடுத்த விஷயம். அப்போ உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்பதை கமெண்ட்ஸில் கொடுங்க. அல்லது அவர்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருந்து அவங்க ரொம்ப போராடுறாங்களா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கீழே கொடுங்க, கமெண்ட்ஸில் கட்டாயமாக கொடுங்க. ஸோ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகுது, ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. லாபங்கள் எங்கெல்லாம் தேங்கி கிடக்குதோ அந்த லாபங்கள் உங்களை தேடி கொடுப்பாங்க. நீங்கள் வரவே வராது, இந்த காசு வராதுன்னு நினச்சி நான் காந்தி கணக்கில் எழுதிட்டேன் அப்படின்னு ஒரு நோட்டை தூக்கி போட்டு எழுதி வச்சுருந்தீங்கன்னா அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். அப்பாடி வந்துருச்சுப்பா, இப்போயாச்சும் அவனுக்கு கொடுக்க மனசு வந்துச்சே நீங்கள் நினைக்கலாம். கொடுக்க விடாமல் செய்ததும் கிரகம்தான், கொடுக்க வைத்ததும் கிரகம்தான். இதுதான் உண்மை. ஸோ இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான ஆற்றலை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு தாயாருடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மாற்றங்கள் உண்டு. தாய் வழி சொத்து கிடைப்பதற்கான செயல்பாடு உண்டு. இவ்வளோ நாட்களாக தடைகள் இருந்துச்சுன்னா அது உடையும். அல்லது தாய் வழி சொத்து எங்கெங்கே இருக்குன்னே தெரியலப்பா, அந்த அளவுக்கு சொத்து இருந்துச்சு இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லி யூகிச்சு கொண்டிருக்கும், சிந்தித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு உறுதியாக தாய் வழி சொத்து கிடைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு. அதே போல் உயர்ந்த கல்வி படிப்பதற்காக நீங்கள் முயற்சி எடுத்து வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான ஆற்றல் உண்டு. படிப்பு இங்கே படிக்கிறேன் ஆனால் வெளிநாட்டில் போய் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு விருச்சிகராசிக்காரங்க யாரெல்லாம் யோசித்து கொண்டிருக்கீங்களோ உறுதியாக உங்களுக்கு கிரக ரீதியாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் இது சொல்லுவோம்ல, நம்மளுடைய பிராணிகள், ஊர்வன பிராணிகள், பரப்பன பிராணிகள் சொல்லி குருவி, ஆடு, மாடு, ஸோ இந்த சம்பந்தப்பட்ட பிராணிகள் வளர்ப்பதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். ஸோ அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு. அதே போல் இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, மருத்துவத்துறையில் பயணிக்கும் நம்மளுடைய விருச்சிகராசிக்காரங்க யாராக இருந்தாலும் யாராலையும் கண்டுபிடிக்காத ஒரு பிரச்சனையை நீங்கள் உங்களுடைய நுண் அறிவுகள் மூலமாக கண்டுபிடித்து பேரும் மதிப்பும் பெறுவதற்கான ஆற்றல்கள் ஏற்படும். ஸோ இவ்வளோ நன்மைகள் கிடைக்க, இவ்வளோ விஷயங்கள் நன்மை கிடைக்கும். என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய விருச்சிகராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவு புதிய தொழில் தொடங்குவதற்கான செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை நம்பி புதிய தொழில் தொடங்கக்கூடாது. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விருச்சிகராசிக்காரங்க புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பில் தொடங்கிடக்கூடாது. ஒரு ஏமாற்றம், ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடு ஏற்பட்டுரும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடு விலகும். இருந்தாலும் நீங்கள் அவர்களை தொழிலில் உள்ள சேர்த்து விட்டால் கண்டிப்பாக அதில் ஒரு பிரச்சனை நிகழும். ஸோ இந்த ராகு பயிற்சியப்போ நீ கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவு பொருளாதார விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா உறுதியாக வெற்றி பெறுவீங்க. அரசாங்க வேலைக்கு முழுமையாக நிதானமாக முடிவெடுத்து செய்யுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகராசிக்காரங்க உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவன் கோவிலில் உள்ள வீரபத்ர வழிபாடை மேற்கொள்வது மூலமாக வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் நம்முடைய விருச்சிகராசினர்களுக்கு உறுதியாக கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணணும், தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக கணித்து கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசி. நன்றி, வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி மூலமாக இந்த ராகு கேது பகவான்கள் என்னென்ன மாற்றங்களை தனுசு ராசி நேயர்களுக்கு கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்த ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கிறார். தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான்
ராசிக்கு 9ஆம் இடத்தை நோக்கி செல்கிறார். ஸோ அப்போ இந்த ராகுவும் கேதுவும் தனுசு ராசிக்கு என்ன அற்புதமான சூழ்நிலையை நோக்கி தரப்போகிறாங்க. ஏற்கனவே நம்ம பல வீடியோ சொன்ன மாதிரி தான் சனி பயிற்சி வீடியோ மற்றும் குரு பயிற்சி வீடியோ சொன்னது என்னென்னா, இந்த 2025 அற்புதமான சூழ்நிலைகளை நல்ல விதமான பலன்களை கிடைக்க போகிற ராசியில் தனுசு ராசி முதன்மையான ராசி. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாகவே நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி செய்ய முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மனசில் ஒன்று நினைக்கிறது நடக்கிறது ஒன்றா இருக்கும். மனசை விட்டு வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலைகள் பலவிதமாக இருந்திருக்கும். அதுவும் தனுசு ராசியில் உள்ள ஆசிரியர்கள் பல போராட்டத்தை சந்திச்சிருப்பாங்க. மாணவ செல்வங்கள் என்று கருதப்படுகின்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் பேச்சை கேட்டிருக்கவே மாட்டாங்க. இதனால் நம்மளுடைய தனுசு ராசி ஆசிரியர்கள் மாணவர்களை புரிய வைக்க பல விதமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க, தோற்றுருப்பாங்க. அதே போல் ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்க, பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்க, மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வேலை பார்த்த தனுசு ராசி நேயர்களுக்கெல்லாம் அழுத்தம், போராட்டம், கவலை என்ற சூழ்நிலையை ஒரு வருட காலமாக, கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ரொம்ப சந்திச்சிருப்பாங்க. ஏன் எங்களை மட்டும் யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க? நான் உண்மையாக இருந்து நேர்மையாக இருந்து விசுவாசமாக இருந்த என்ன ஏன் மதிக்கலை அப்படின்னு கேள்வியவே உங்களுக்குள்ளே கேட்டிருப்பீங்க, உங்கள் பக்கத்தில் உள்ள நண்பர்கிட்டையுமே கேட்டிருப்பீங்க. ஸோ அவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும். ஸோ இந்த நிலையெல்லாம் மாறுமா, எப்போ மாறும் அப்படின்னு எதிர்பார்த்த நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கிரகங்கள் கொடுக்க போகுது. இந்த ராகு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலை கிரகங்கள் கொடுக்கின்றன. இவ்வளவு நாட்களாக நீங்கள் போராடி பார்த்து நடக்கலை அப்படின்னு நினச்ச விஷயம் இனிமேல் நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கும்போது வெற்றி கிடைக்கும். தடைகள் எல்லாம் விலகப் போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு முடிவு காலம் கிடைக்கும். புதிய வீடு கட்டி அல்லது புதிய வீடு வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஆற்றல்கள் கிரக ரீதியாக ஏற்படுகின்றன. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. பதவி உயர்வுனா பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும். இவ்வளவு நாட்களாக உங்களை வேலையை மட்டும் வாங்கி, அதாவது என்ன சொல்லுவோன்னா சுரண்டி சாப்பிட்டாண்டா அப்படிம்பாங்க. அதே மாதிரி உங்களை அதிகமாக வேலை வாங்கிட்டு குறைஞ்ச தொகையை கொடுத்துருப்பாங்க, குறைஞ்ச சம்பளம் கொடுத்துருப்பாங்க, குறைஞ்ச மதிப்பு கொடுத்துருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் மனசார கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் அழுது புலம்புன காலங்கள் அதிகம். அதே போல் உங்களுடைய கண்ணாடியை பார்த்து, முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்து நீங்களே நிறையா பேசியிருப்பீங்க. ஏண்டா எனக்கு மட்டும் இப்படி, நான் உண்மையாக தானே இருக்கேன், நல்லா தானே வேலை பார்க்குறேன், ஏண்டா என்னையை விட்டுட்டு வேலையை பார்க்காதவனுக்கு மதிப்பு கொடுக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள், உங்களுக்கான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய செயல்பாடை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் தொடங்கிட்டு லாக் ஆகி தொழிலை விட்டுட்டு வந்தவங்க கூட புதிய தொழில் தொடங்குவீங்க. அதாவது தொழிலில் போராடிக்கிட்டே இருக்கேன், தொழிலில் ஒரே போராட்டமாக தான் இருக்குது, தொழிலில் வெற்றி பெற முடியல, அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க முடியல, அதே இடத்துல தான் ஒரு வருஷமாக போராடுறேன், இந்த வருஷம் லாபம் வந்துடும், அடுத்த வருஷம் லாபம் வந்துடும் போராடுறேன், ஆனால் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு நினச்சவங்களுக்கு தொழிலில் ஒரு ஏற்றம் உண்டு, தொழிலில் ஒரு வெற்றி உண்டு. உங்களுடைய வீட்டில் வயது மூத்தவர்கள் இனிமே உங்களை மதிப்பாங்க. இவ்வளோ நாட்களாக நீ சின்ன பையன் போடா, நீ எதுவுமே செய்ய மாட்ட, நீ எது செஞ்சாலும் தப்பாக தான் செய்வேன்னு சொல்லி உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்களை வார்த்தைகளாக கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த வார்த்தைகளை அவங்க வாபஸ் வாங்கிட்டு உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் பாப்பா, நீ செய், உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை விட வயது மூத்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுக்கு மாமனார் மாமியார் குடும்பம் ரொம்ப இருந்திருக்கும். அது என்ன சொல்கிறேன்னா சொல்ல முடியாத அளவுக்கு அழுத்தம் இருந்திருக்கும். நாங்கள் என் கணவர் கூட உண்மையான பாசமாக இருந்தேன், ஆனால் என்னுடைய கணவரை என் பக்கம் திரும்ப விடாமல் என்னுடைய மாமனாரும் மாமியாரும் லாக் பண்ணி வச்சிட்டாங்க. நான் மனசார கஷ்டப்பட்டு அவங்களுக்கு எந்த வார்த்தைகளும் சொல்லாமல் அவங்கள்ட்ட சண்டை போடாமல் நான் மனசார மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா, இதுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்காதான்னு சொல்லி நான் போகாத கோவில் கிடையாது, வேண்டாத சாமி கிடையாது. ஆனால் இன்னும் அவர்களுடைய வார்த்தைகளால் என்னை காயப்படுத்துகிறாங்க. ஸோ இதிலேருந்து நான் விடுபெறுவேனா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு உறுதியாக உங்களுடைய அங்கீகாரம் பிரதிபலிக்கப்படும். இனிமே உங்களுடைய மாமனார் மாமியார் உங்களை மதிப்பாங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இனிமே கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொள்வார், உங்கள் மீது அன்பு செலுத்துவார். அவர் உங்களுக்காக உங்களுடைய மாமியார்கிட்டையும் மாமனார்கிட்டையும் கண்டிப்பாக பேசுவாங்க. அந்த ஒற்றுமை ஏற்படும், மன மகிழ்ச்சிகள் ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி தனுசு ராசி பெண்கள் சொல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தில் உள்ள பெண்கள் திருமண வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா போராட்டம் முடிவுக்கு வரும். போராட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும், உங்களுக்கு வேதனையை நீக்கி கவலையை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கும். இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கும் தனுசு ராசினியர்களுக்கு அதற்கான செயல்பாடுகளை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கும். அதே போல் இவ்வளோ நாளாக கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரிஞ்சு நீ வேறு நான் வேறு, இல்லை பேசவே வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை யாராச்சும் இருக்காங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றம் கிடைக்கும். உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய அமைப்பில் ஏற்படும். உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவார். உங்கள் மனைவி உங்கள் மீது புரிந்து கொண்டு உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடன் செயல்படுவார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் தனுசு ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உடன் பிறந்தவர்கள் இவ்வளவு நாட்களாக உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து வந்தார்கள் என்றால் அந்த அழுத்தம் விலகி இனிமே அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். சகோதர சகோதரி பாசம்னா என்ன, அந்த பாசம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி ஏங்குற நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்மையான பாசம் இனிமே கிடைக்கும். இவ்வளவு நாளாக கிடைச்சதெல்லாம் போலியான பாசமாக கூட இருந்திருக்கலாம், அல்லது பாசமே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இனிமே உண்மையான பாசத்தை நீங்கள் எதிர்கொள்வீர்கள், அதன் மூலமாக மகிழ்ச்சியும் கொள்வீர்கள். நான் இருக்கேன் உனக்கு உதவி செய்யன்னு சொல்லி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பாண்டிங் ஏற்படும். போராட்டம் இல்லாத ஒரு செயல்பாடு, தடைகள் இல்லாத செயல்பாடுகளை நோக்கி இனிமே பயணிப்பீங்க. அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு நிறையா செலவழிச்சிட்டேன், இனிமே செலவழிக்க காசு கூட இல்லை அப்படின்னா நினச்ச உங்களுக்கு அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக டேர்னிங்கில் போகும்போது கீழே விழுந்து அடிபட்டேன், வண்டி ஓட்டவே பயமாக இருக்குன்னா இனிமேல் அந்த டேர்னிங் பிரச்சனை கிடையாது. தைரியமாக வண்டி ஓட்டுங்க, கவனமாக வண்டி ஓட்டுங்க, வெற்றி உண்டு. நீங்கள் மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகுகேது பயிற்சியப்போ உங்களுடைய தாயாரின் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபட்ட நீங்கள் உங்களுடைய தந்தை வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது வில்லங்கம் பிரச்சனை வருதுன்னா முடிஞ்சளவு விட்டு கொடுத்து போங்க. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கான தீர்வு உங்களுக்கே சாதகமாக அமையும். அதே போல் உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா உறவுகள் மூலமாக, அதாவது அப்பா வழி சித்தப்பா பெரியப்பா உறவுகள் மூலமாக சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்கேஸ் அவங்களுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடு வந்தால் நீங்கள் பணிந்து செல்லுங்கள், நீங்கள் பொறுமையாக செல்லுங்கள். உறுதியாக அவர்கள் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்வார்கள். அடுத்த வருடம், இந்த வருடம் ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. நீங்கள் அவங்கள புரிய வைக்கணும். இல்லை சித்தப்பா, இல்லை பெரியப்பா, இவங்க நீங்கள் சொல்கிறது தப்பு பெரியப்பா, இதான் நியாயம் பெரியப்பா. நீங்கள் என்ன தான் நியாயம் சொன்னாலும் நீங்கள் சொல்கிற வார்த்தை அவங்களுக்கு எதுவுமே கேட்காது. உங்கள் அப்பாவுக்கும் கேட்காது, உங்கள் அப்பா கூட பிறந்த உறவுகளுக்கும் கேட்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆண்வெளி உறவுகளுக்கு வாய்ப்புகள் குறைவு. சரியா? அப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் அப்பா கூட பிறந்த உங்களுடைய அத்தை உறவுகிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள். அவங்கள்ட்ட சொல்லும் போது இவங்க கேட்டுக்குவாங்க.
நீங்கள் டைரெக்டாக சொல்லும்போது கேட்டுக்கிற மாட்டாங்க. இதான் உண்மை. ஸோ நகர்த்துற விதம் தான் வேறு, ஆனால் சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும். அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மெயினாக மேற்கொள்ளணும். அது மேற்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா சில தாக்கங்கள் ஏற்படும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை புதிய காதல் வந்தால் கட்டாயமாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஐயா புதிய காதல்னால் பழைய காதல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய காதல் பாதி ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ அப்போ புதிய காதல் இப்போ முயற்சிகள் வந்தால் கட்டாயமாக அவாய்ட் பண்ணுங்கள். காதல் செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. காதல் இன்னும் பிரச்சனையில் தான் ஓடுது, முடிவுக்கு வரலைன்னா முடிவு வருவதற்கான அமைப்பு ஏற்பட்டுரும். ஸோ காதலில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணணும், அதை வழிபாடு முறைகளை பார்க்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அதற்கான வழிபாடு முறைகளை சொல்ல முடியும். வேலையில் பணியிடை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் வேலையில் சின்ன சின்ன மிஸ்டேக் எதுவும் செஞ்சு அதில் வந்து ஒரு சின்ன தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. மேக்ஸிமம் என்னையை பொறுத்தளவு ஜூன் மாதம் வரையும் யாரையும் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீங்க, கவனமாக இருங்க. அதே போல் வந்து தனுசு ராசியில் பெண்கள், பூராட நட்சத்திரக்கார பெண்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், குடும்ப உறவில் வெற்றி பெற வேண்டும், கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி பெற வேண்டும் என விருப்பப்பட்டால் கட்டாயமாக கீழே உள்ள கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு திருமண உறவில் ஏற்படும் முறிவிலிருந்து வெற்றி பெறுவதற்கான அமைப்புக்கு ஒரே ஒரு கேள்விக்கு சரியான பதில் சொல்ல கோயில் வழிபாடோ அல்லது பரிகார முறைகளையோ உங்களுக்கு சொல்வதற்கு நான் காத்திருக்கிறேன். ஆனால் ஒரு கேள்வின்னு சொன்னிட்டு நிறையா கேள்விகள் கேட்டிங்கன்னா பதில் சொல்ல முடியாது. ஸோ அதே போல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப்பில் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்கீங்க. நீங்கள் அந்த கேள்வியை கமெண்ட்ஸை எனக்கு திரும்ப வாட்ஸ்அப்லேயே அனுப்பிவிடுங்க. எந்த யூடியூப்பில் நீங்கள் கேட்டிருக்கீங்கிறது எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. ஸோ அப்போ தான் நான் உங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியும். நீங்கள் யூடியூப்பில் மட்டும் கேட்டுட்டு எனக்கு நான் பதில் சொல்வேன்னு எதிர்பார்த்தீங்கன்னா சம்டைம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. முடிஞ்சளவு வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க. உங்களுடைய ஒரு கேள்விக்கு சரியான வழிபாடு பரிகாரங்களை எடுத்துத்தர நான் காத்திருக்கிறேன் என்று கூறிக்கொள்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றமான சூழ்நிலைகள் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியான கேள்விகள் ஏதேனும் இருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு பலன்கள் மிக துல்லியமாக கூற காத்திருக்கிறேன் என கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த தனுஷ் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.